பட் ஆனா ம். வந்து எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, ம். அதாவது வந்து கோலி வந்து இவ்வளவு பெரிய பிளேயரு அப்படின்றதுனால ஒவ்வொரு வாட்டி ரன் அவுட் ஆக்கும் போது வந்து இன்னொரு பிளேயர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? இன்னைக்கு வந்து சால்ட்டோட டேவா தான் இருந்துச்சு. மேபி அவன் வந்து செஞ்சுரி போட்டிருக்கலாம். ஸோ இவர் ஏன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க கூடாது? பண்ணலாம். பட் ஆனா வந்து கொன்னுடுவேன். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோட் எதை பத்தி பேச போறோம்னா, நடந்து முடிஞ்ச ஆர்சிபி vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பேச போறோம். என் கூட யார் இருக்கானா, தம்பி ஷியாம் இருக்கான். வணக்கம்டா. வணக்கம் ப்ரோ. அதுக்கப்புறம் சூர்யா இருக்கான். ஹாய்டா சூர்யா. ஹாய் ப்ரோ. ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் கதற ஆரம்பிக்கிறீங்க? சரி, சூர்யாட்ட இருந்தே வருவோம். சூர்யா, என்ன என்ன நடந்தது? என்ன ஆச்சு? ஏன் ஆர்சிபி வந்து திடீர்னு இப்படி சரிவை நோக்கி போயிருச்சு? ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு மேட்ச் தோத்தோனே திருப்பி சரிவு நோக்கி போகுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இங்கதான் ப்ரோ சிஎஸ்கே. அப்புறம் எப்படா சொல்றது? நீங்க தான் கப்படிக்க போறீங்க. தோக்கும் போது அப்படி சொல்ல முடியும். இதுதான் ப்ரோ எங்களோட சீசனோட பெஸ்ட் ஸ்டார்ட். 5 மேட்ச்ல அதத்தான் 3 ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ. அதத்தான் கப்படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதான் தோக்கும் போது சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன ப்ரோ சொல்லு. ஜிங்ஸுக்காக சொல்ற மாதிரி இருக்கே ப்ரோ. இது நீங்க மனசார சொல்ற மாதிரி தெரியலையே. எப்படி பாரு, இங்க பாரு, சேப் சட்டை போட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்? இதுக்கு மேல என்ன? எனக்கு நான் ப்ரோ ஆர்சனல் அதுவே ப்ரோ அதுதான் ப்ரோ ஜிங்ஸே. நீ வேற சட்டை கலர் போட்டு வந்தாலும் ஜிங்ஸ் இல்ல. ட்ரெஸ் வச்சு மேட்ச் வச்சு கண்டென்ட் பண்றானே, என் ட்ரெஸ் வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, ஆரம்பிங்கடா. என்ன ஆச்சு சொல்லுங்கடா. ப்ரோ நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த உடனே என்ன நினைச்சேன்னா, மினிமம் வந்து 230 ஆர் 240 சின்னசுவாமி தான் வின்னிங் டார்கெட்டா இருக்கும். ஸோ நான் அதை நோக்கி தான் டார்கெட் ஸ்கோர் போர்டில் போடணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 overs 63 ரன்ஸ் பக்கம் அடிச்சிட்டாங்க. அப்போ டவுன்ஃபால் எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து கோலி வந்து ரன் அவுட் ஆக்கி விட்டான். சொல்லு அத சொல்றதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி சொல்லு. கோலி வந்து சால்ட் வந்து அது ஆக்சுவலி கோலி மேல மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. கோலி மேலதான் ப்ரோ மிஸ்டேக். அத சொல்லு, எப்படா சொல்லுவான் அவன்? கோலி ஃபேன் எப்படி சொல்லுவான் அவன்? அப்படின்னு இல்ல, நம்ம பிளைண்டா சொல்லிட முடியாதுல்ல. ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு போயிருச்சு. ஸோ வந்து மேபி கோலி வந்து ஓடி இருந்தான்னா டேஞ்சர் சைட்ல வந்து கோலிக்கு தான் ப்ரோ முடிஞ்சிருக்கும். ஸோ தான் அதனாலதான் கோலி வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுதான் டீமோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டவுன்ஃபாலோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கல் வந்து அப்படியே அட்டர் ஃபிளாப். படவே இல்லை இன்னைக்கு பேட்ல. அதுல இருந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. கீழே வரைக்குமே யாரும் பாத்தீங்கன்னா எந்த பேட்டருமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கடைசி டிம் டேவிட் தான் வந்துட்டு ஒரு ஸ்கோர் போர்டுல வந்து ஸ்கோர் போட்டு ஒரு 163 பக்கமா கொண்டு வர முடிஞ்சது. சூர்யா, எனக்கு ஒரு டவுட் சூர்யா. நான் ஃபர்ஸ்ட் இந்த 2 ஓவர் இவன் சால்ட் அடிக்கும் போது பார்க்கும்போது ஓகே, ஒரு ஓஜி ஆர்சிபி பிச்சுன்னு நினைச்சேன். ஆனா வந்து டாஸ் அப்பதான் பார்க்கும்போது தான் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் இந்த பிச்சு கொஞ்சம் ட்ரையா இருக்கு, இந்த டேர்னிங் ட்ராக் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. எப்ப வந்து ஆர்சிபி கிரவுண்ட் டேர்னிங் ட்ராக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? எனக்கு புரியவே இல்லை. இந்த சீசன்ல ஏன் எல்லா ஹோம் கிரவுண்டு டிஃபரெண்டா இருக்கு? அது ஹோம் டீமுக்கே பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே ப்ரோ. ஆனா வந்து டாஸ் அப்போ பட்டிதர் வந்து என்ன சொன்னான்னா, டாஸை தோத்துட்டு வந்து எனக்கு வந்து பேட்டிங் பாஸ் பண்றதுமே வந்து எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் பண்ணாது, ஹார்ட் ட்ராக் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். மேபி அந்த டேர்னிங் பிச் வந்து WPL ஆடினதுனால வந்திருக்கலாம் ப்ரோ. அதனாலயே வந்து சொல்றாங்க ஒரு சில பேர். பட் ஆனா வந்து இப்போ வர வந்து அந்த பிச்சை வந்து கணிக்கவே முடியல. ஆண்டி ஃபிளவருமே வந்து மேட்சுக்கு நடுவுல இது கேட்கும் போது பிச்சு வந்து ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து சால்ட் தான் வந்து அதை அந்த மாதிரி காட்டிக்கல. அது அவனோட வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லி சால்ட்டை தான் வந்து இது பண்ணான். மேபி வந்து பிச் வந்து உண்மையிலே ஸ்லோவா தான் இருந்திருக்கலாம். சால்ட் தான் அப்படி ஆடி இருக்கலாம். அந்த ஒரு ஓவர் தானே ஸ்டார்க்கோட பேஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் ப்ரோ, அந்த ஒரு ஓவர் தான் ப்ரோ. அந்த ஒரு ஓவர் 30 ரன் தான் வந்து ஸ்கோரே வந்து கூட்டி காட்டுச்சு. அதை நீங்க கழிச்சிட்டீங்கன்னு வைங்கல, உங்களுக்கு வந்து பெருசா வந்து எதுலயுமே ரன்ஸ் வரல. ஸோ அப்படின்ற போது பிச் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவா தான் இருந்திருக்கும். அந்த ஒரு ஓவர்னால வந்து உங்களுக்கு கூட காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் டெல்லி பவுலிங் பத்தி என்ன நினைக்கிற சூர்யா? டெல்லியோட பவுலிங்கை பத்தி. குல்தீப்போட பவுலிங் எப்பா என்னமா போட்டான் குல்தீப்பும் நல்லா போட்டான். அந்த விப்ராஜுங்கிறோம் 2 ஸ்பின்னர்ஸும் அப்படியே ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க. அவன் 18 ரன் தான் கொடுத்துருக்கான், குல்தீப் 17 ரன் தான் கொடுத்துருக்கான். என்னடா இது திரும்ப இதை பார்க்க சேப்பாக் பிச்ச மாதிரி இருக்குது, நாங்க இதை பார்க்க சின்னசாமி மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி சொல்றா. டெல்லி பவுலிங்ன்றதை விட வந்து அக்சர் பட்டேலோட கேப்டன்சியை தான் ப்ரோ இன்னைக்கு வந்து பாராட்டணும். பவர் பிளேலேயே அவன் ஒரு ஓவர் போட்டான். பவர் பிளேலேயே வந்து விப்ராஜை கொண்டு வந்தான். ஸோ
அதாவது வந்து போல்டான டிசிஷன்லாம் வந்து எடுக்கணும் ப்ரோ. சின்ன சுவாமி இந்த மாதிரி ஸ்டேடியம்லாம் வந்து நீங்க போல்டான டிசிஷன் எடுக்கலாட்டி வந்து விக்கெட் வந்து வராது ப்ரோ. ஸோ அதாவது வந்து நீங்க என்னதான் வந்து அவங்க ரன்ஸ் போட்டுக்கட்டும், நம்ம வந்து திருப்பி சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா அவங்களால வந்து கஷ்டம். ஸோ வந்து விக்கெட்டுக்கு தான் நீங்க பார்க்கணும். போல்டான டிசிஷன் எடுத்து நான் விக்கெட் எடுத்து அவங்கள வந்து 180க்குள்ள சுருட்டுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து நீ கேப்டன்சி பண்ண மாதிரி தெரிஞ்சது. வேற லெவல்ல கேப்டன்சி பண்ணான். எல்லாமே வந்து சூப்பரா பண்ணான் இன்னைக்கு. ஸோ அதனால வந்து கேப்டன்சிக்கு தான் ப்ரோ மெயினான இது. ஓகே ஓகே. எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. முகேஷ் ம். குமாரும் சூப்பரா போட்டிருக்கான், மோஹித் சர்மா சூப்பரா போட்டிருக்கான், அக்ஷர் பட்டேல் அவன் அடி வாங்கிட்டான். பட் ஆனா வந்து கேப்டன்சி வந்து நல்லா பண்ணான். அவன் அடி வாங்கினாலும் அவன் போட்ட ஓவர்ஸ்லாம் பாடுறான் கரெக்டா வந்து மத்த போலர்ஸ் போட்டா அடி வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் பவர் பிளேல அவனோட இது கேப்டன் இந்த ரீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வந்து அவன் வந்து போட்டு அந்த கரெக்டா அவன் எப்ப அடி கொடுத்தான் வாங்கிட்டான். விபின் ராஜ் எப்ப கொடுத்தானா அந்த சால்ட் ரன் அவுட்க்கு அப்புறம் தான் விபின் கொண்டு வந்து எல்லாம் அப்படியே ஸ்கியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ரன் அவுட் தான் அப்படியே மேட்சை மாத்திடுச்சு என்ன கேட்டா. ப்ரோ அதுதான் ப்ரோ. பட் ஆனா வந்து சால்ட் தான் வந்து இன்னைக்கு அடி பொழந்திருக்கான். அவனோட டேவா இருந்திருக்கலாம். அப்படின்ற போது இன்னைக்கு வந்து மேட்சே மாறி இருக்கலாம். ஸோ ம். அப்படிங்கிற போது தப்பு பண்ணிட்டா வந்து நீ ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது? கரெக்ட் தான். ஆனா அது தெரியல. அது எத்தனை பேர் இதை ஆனா அது ஒத்துப்பாங்கன்னு தெரியல. அதுதான் ப்ரோ. எனக்குமே வந்து அந்த இது இருக்கு. பட் ஆனா வந்து நியூட்ரல் ஃபேனா இந்த இது டவுட் இருக்கலாம். கோலி ஏட்ரஸ்லாம் வந்து இது கேட்கலாமா இல்லையா? அது வேணா கேட்கலாம். பட் ஆனா அதனாலயே தோக்கணும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மத்த பேட்ஸ்மேன்ஸ் கிளிக் ஆகல. யாருக்குமே கிளிக் ஆகல. லைக் ஜிடேஸ் கேட்ச் யாராச்சும் ஒருத்தனுக்கு இந்த கிளிக் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வந்திருக்கும். அது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட் நடக்கல. பட் டெல்லி பேட்டிங் பார்த்தா அவங்களுமே நல்லாலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஃபேஃப் டூப்ளஸ் ஏதோ ஒரு நிகிலோட ஆடிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தான். ஃபேசர் மக்களுக்குமே சரியா இல்லை. ஆனா அந்த கேஎல் ராகுல் எப்பா அவன் வந்து இப்ப வேற மூட்ல இருக்கான். அந்த கேப்டன்சி இல்லாதனால அவன் வேற ஜோன்ல இருக்கான். பேட்டிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ஆடுறான். அவன் டெல்லியோட பேட்டிங் பத்தி எப்படி இருக்குது சூர்யா சொல்றா? ப்ரோ இன்னும் அதாவது டெல்லி பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலிங்கோட அந்த பட்டிதர் கேப்டன்சி வழக்கம் போல சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஹேசல்வுட்டை பேக் பண்ணிட்டு திரும்ப ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு விக்கெட்டை எடுத்தாங்க. திரும்ப அபிஷேக் போர்லர் விக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டு புவனேஸ்வர் குமாரை வச்சு விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் பேட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேட்ச் டிராப் பண்ணான். கேட்ச் ஒரு சான்ஸ் கிடைச்சது கேஎல் ராகுலுக்கு. அது ரொம்ப கஷ்டமான சான்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுவும் கஷ்டம் ஆக்சுவலி தான். அது எடுத்திருக்கலாம். பட்டிதர் அது எடுத்திருந்தா மேபி மேட்ச்க்கு வந்து டெல்லி பக்கம் ப்ரெஷர் ரொம்ப போயிருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஸ்கோர் பாத்தீங்கன்னா 20-2 அப்படின்னு இருந்துச்சு. கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் தான் அபிஷேக் போர்வெல் கேட்ச் வந்துச்சு. அப்போ கேஎல் ராகுலோட விக்கெட் போயிருந்துச்சுன்னா மேபி மேட்சோட ரிசல்ட் வந்து ஷுவரா இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து ஈக்குவல் வந்திருக்கும். 50-50ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ப்ரெஷர் வந்து அந்த சைடுக்கு போய் விழுந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஓவர்ஸுமே வந்து 4.3 ஓவர்ஸ் பக்கம் வந்துருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா விக்கெட் ஒரு கீ பிளேயர் மாதிரி விக்கெட் கிடைக்கும் போது ப்ரெஷர் வரும். ஸோ அந்த சான்ஸ் வந்து தவற விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஸ்டெடியா தான் ஆடிட்டு இருந்தான். 18 balls 18, 19 ball 19. ஏன்னா அவ்வளவுதான் ப்ரோ தேவைப்பட்டது அவனுக்கு. ஸ்லாக் ஓவர்ஸ் வரும்போதும் பாத்தீங்கன்னா ஆனா என்னன்னா ரன் ரேட் வந்து 10லயே தான் ரெக்கார்ட் ரன் ரேட் இருந்துச்சு. இப்போ எப்ப வந்து அப்படியே டோட்டலா வந்து டெல்லி பக்கம் கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த லிவிங்ஸ்டோன் ஒரு ஓவர் போடுவான் ப்ரோ. அந்த லிவிங்ஸ்டோன் ஓவர்ல தான் கேஎல் ராகுல் வந்து ஃபுல்லா அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுவான். ஏன்னா 12th ஓவர் நினைக்கிறேன். 11th ஓவர் வந்து ஒரே ஒரு ரன் தான் கொடுத்துருப்பான் சுயாஷ் சர்மா. அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா டோட்டலா அப்படியே 17 ரன்ஸ் ஓவர் கிட்ட வந்துடும். அதுலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலுக்கு வந்து மொமெண்டம் அப்படியே ஃபுல்லா கிடைச்சது. அது மட்டும் இல்ல கேஎல் ராகுல் மட்டும் அடிக்கல, ஸ்டப்ஸுமே வந்து கடைசியில சூப்பரா அடிச்சானே. அதுவும் பாத்தீங்களா ஸ்டப்ஸ் கடைசியில வந்து கரெக்ட் ப்ரோ. இது எப்படின்னா கேஎல் ராகுல் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டப்ஸுமே ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சான். நீங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் ஓவர்லாம் வந்து எப்படி அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு ஆர்சிபி டீமோட மெயின் பவுலர் அப்படின்ட்டுலாம் பார்க்கவே இல்லை. 16th ஓவர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பால் போட்டாலுமே எல்லா ஆல் ஏரியாவும் கவர் பண்ணி தான் பவுண்டரி அவன் வந்து கேஎல் ராகுல் அடிச்சான். அதுலதான் வந்து அந்த ஓவரே மேட்ச் வந்து அப்படியே திரும்பிடுச்சு டிசி பக்கம். ஆல்மோஸ்ட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த பிச்சு ட்ரைனஸ்னால அது டெல்லிக்கு நல்லா ஃபேவர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஏன்னா அங்க இருக்க ஸ்பின்னர்ஸும் இங்க இருக்க ஸ்பின்னர்ஸ் நம்மளால கம்பேரபிளே பண்ண முடியாது. லைக் அங்க பாரு குல்தீப் நல்லா போடுறவன், அந்த விப்பின் அவனுமே நல்லா தான் போட்டான். ஸோ அந்த ஸ்பின்னோட டிஃபரன்ஸ்னால தான் இன்னைக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன்னா லிவிங்ஸ்டோன் வந்து உனக்கு அந்த அளவுக்கு போட மாட்டான். லைக் சும்மா தூக்கி போடுற ஆளு தான்.
என்ன சூர்யா ப்ரோ கரெக்டா? அதேதான் ப்ரோ. ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு வந்து ஹோம் கிரவுண்ட்ல வந்து எதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் வந்து தான் ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கு. ஏசல் வந்து கஷ்டப்படுறான் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லாம. குணால் பாண்டியா வந்து பெரிய டேர்னர் இல்ல. ஸோ அதனால 110 இந்த பிச்சில் போட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது ப்ரோ. 2 ஓவருக்கு 20 ரன் வாங்கியிருக்கான். ஆனா சுயா லிவிங்ஸ்டன் சர்மா சூப்பரா போட்டான் ப்ரோ. அவன் செம்மையா போட்டான் ப்ரோ. அவன் சூப்பரா போட்டான். ம். அதுதான் இதை ப்ரோ வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டா சரி பண்ண முடியாது. பேட்டிங்ல தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆடணும் ப்ரோ. எனக்கு டீம்ல வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் மேட்சே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். லிவிங்ஸ்டோனை சேஞ்ச் பண்ணிட்டு ரொமாரியோ ஷெப்பர்டை வந்துட்டு டீமுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. ரொமாரியோ சப்போர்டா? என்ன சூர்யா ரொமாரியோ சப்போர்ட்டுங்கிறான்? எனக்கு புரியலையே. ஆல்ரெடி ஸ்பின்னே இல்லைங்கிற, ஃபாஸ்ட் bowling உனக்கு ப்ரோ எப்படி லாஸ்ட் இத்தனத்தையே தாண்டி ரொமாரியோ சப்போர்ட் எப்படி யூஸ் பண்ண போற எனக்கு சொல்லு. நான் வந்து ஒரு இந்த அஹ்மதாபாத் மாதிரி ட்ராக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து லிவியாம் லிவிங்ஸ்டோன் வந்து தேவை இருக்கு. அவனோட பவுலிங் தேவை இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா ஃபிளாட் ட்ராக் மாதிரி இருக்கிற ட்ராக்ல வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்டோட பேட்டிங் டெப்த் டீமுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்டோட இம்பாக்ட் அது நிறைய இருக்கும் அப்படின்னு தோணுது. ப்ரோ ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அடிக்க மாட்டான் ப்ரோ. லிவிங்ஸ்டோன் அடிச்சு தான் ப்ரோ ஆகணும். அப்ப அவன் நீயும் சேஞ்ச் பண்ணணும்னு பவுலிங் சொல்றியா அப்ப? சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. பட் ஆனால் வந்து அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை ஒரு மேட்ச் 50 அடிச்சான். அதுவுமே வந்து 40 balls 50 நல்லா ஆடினான். பட் ஆனால் இந்த மேட்ச் அவன் தான் ஆடி கொடுத்தான். பட் ஆனால் வந்து இருந்தாலுமே இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் அடிக்கணும் ப்ரோ. பேக் பண்ண வேணா நான் சொல்லவே மாட்டேன். பேக் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் வைங்க. அப்பனா இந்த டீம் வந்து ஒரு லூப் ஹோலே இருக்காது. சரி ஓகே, நம்ம லூப் கோல்ல இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். டெல்லி கேபிட்டல்ஸ் 4 out of 4 வின்ஸ், இன்னும் ஒரு லாஸ் கூட பார்க்கல. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னும் நட்ராஜன் ஒரு டெட் பவுலரை வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவன் இல்லாம 4 out of 4 வின் பண்றாங்க. இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. டெல்லி வந்து நம்மலாம் என்ன பேசியிருந்தோம்னா வந்து நிறைய ஓப்பனர்ஸா இருக்காங்க, ஓப்பனிங்ல நிறைய குளறுபடி இருக்குன்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா டெல்லி செமையா இருக்காங்க. ஹேமன் பத்தானியோட ஹெட் கோச் எடுத்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க நீங்க. ப்ரோ மெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து KL ராகுல் திரும்ப வந்ததுதான். ஒரு KL ராகுல் மாதிரி பிளேயர் வந்து எப்படின்னா ஓப்பனிங்கும் சிஎஸ்கே கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 2 down வந்தும் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டான். இதுதான் ஒரு டீமுக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங்லயும் விளையாடி கொடுக்கறதுக்கு மிடில் ஆர்டர்லயும் இருக்கிறதுனால தான் ஓப்பனிங்க்கு அவங்க பேட்ஸ்மேன் வச்சு விளையாடிட்டு இப்போ KL ராகுல் மிடில் ஆர்டர் இருக்கிறதுனால டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க வந்து ஃப்ரீயா விளையாட முடியுது. இப்போ KL ராகுல் மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறதுனால இப்போ அவன் கடைசி வரைக்கும் விளையாடுறதுனால லோயர் பேட்டருக்கும் சான்ஸ் வந்து அவ்வளவா போக மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாக்கு சான்ஸ் அவன் வந்து பேட்டிங்கே இன்னும் வரல. ஏர்லி விக்கெட் 3 விக்கெட் போயிட்டாலும் KL ராகுல் ஒத்தாலாவே வந்து கடைசி வந்து மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துட்டான். இதுதான் வந்து இப்ப டெல்லிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மிடில் ஆர்டர் வந்து டெல்லிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, KL ராகுல் இப்படி இருக்கிறது வந்து டீமுக்கு வந்து ரொம்ப பிளஸ். இதே மாதிரி டூப்ளசிஸ், ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு கிளிக் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிள் டீமா இருப்பாங்க அவங்க. சரி ஓகே, நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நாங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் எடுத்து பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறதுல டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from Hari. Bye guys. Sam bye டா. பை ப்ரோ. சூர்யா bye டா சூர்யா. பை கைஸ். பை ப்ரோ. Bye.